ஹாய்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொடவாட்டுக்கால் தாங்க வந்து சூப்பு வைக்கிறதுக்காக வந்து அதோட க்ளீனிங் ப்ராசஸ்ங்க. அதை வந்து எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கிறேங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அழகாக ரிமூவ் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் ஒரு கத்தி வச்சு தான் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம அந்த பீலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பீலர்லேயுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி காட்டலாம். நல்லாவே க்ளீன் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 விதமான நோய்களை வந்து நம்ம உடல் உறுப்புக்களை வந்து க்ளீன் பண்ணுதுங்க இந்த முடவாட்டுக்கால். இது நான் எங்கே வாங்கினேன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எங்கே வாங்கினேன்னா நம்ம சதுரகிரியில் மேலே தாங்க பலாவடி கருப்பு இருக்குது பார்த்தீங்களா? பலாவடி கருப்புக்கு வந்து கீழே வரையில் அங்கே ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. ஸோ 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே, இதை வாங்கி எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறையா வாங்கி வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வாங்கினேங்க. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோங்க. 1/4 கிலோ வந்து 150 ரூபா. இதை வந்து ரெகுலராக வந்து டீ காஃபிக்கு பதிலாக காலையில் வந்து சூப் வச்சு எப்படி நம்ம ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் குடிக்கணும் அப்படின்னாங்க. இது வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணுறது. ஸோ உங்களை அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எப்படி நமக்கு ஆட்டுக்காலை வந்து நல்லா வாட்டி அந்த முடியை வந்து ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட முடியாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வீட்டில் வந்து செடி வச்சுருந்தோம்னா ஸோ ஓகே, செடிக்கு வந்து நல்லா உரமாக போட்டுக்கிறலாம். இது வந்து மூலிகை தண்ணியில் மட்டும்தாங்க வளருமா. மலை பிரதேசங்களில் ஏற்காடு, அதுக்கப்புறம் நாமக்கல்லில் இருக்குல்ல கொல்லிமலை, நாமக்கலுக்கு மேலே கொல்லிமலை, சதுரகிரி மலை, இந்த மாதிரி வந்து மலை பிரதேசங்களில் மட்டுமே, கேரளாவில் நிறையா இருக்குது, மலை பிரதேசங்களில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு கிழங்கு தாங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு. இதையுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த ஒயிட் ஸ்கின் வரும் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஏன்னா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா டைம் எடுக்குது. அதுக்காகத்தான் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்திருக்கேங்க. இதை வந்து கத்தியை வச்சு ஸோ இந்த மாதிரி தான் சுரண்டி எடுத்தேன். அப்படி எடுத்த இதுதான் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது. அப்போ பயங்கரம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கொஞ்சம் ரிஸ்கி தான். இது வந்து கொஞ்சம் வச்சு செய்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிழங்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் நாள் படம் இருக்கும். இல்லை நம்மளால் அந்த மாதிரி டெய்லியெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த ஸ்லேட்டரில் வச்சு சீச்சிடலாங்க. இப்போ அதை தான் அடுத்து பண்ண போகிறேன். இப்போ கழுவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம சீச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா தேங்காய் பூ மாதிரி உழுகுது பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் ஓகேங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி தாங்க உழுகுது. இது அப்படி தான் உழுகுது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சப்பா நம்ம பேசையில் தான் வண்டி போகும் எல்லாம் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இது இப்படி தாங்க குச்சிக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சக்கரவள்ளி கிழங்க சீச்சா எப்படி இருக்கும் குச்சியாக அந்த மாதிரி தாங்க இந்த இது வந்து சீச்சிருக்கேன். சரி ஓகே, சீச்சாலே ஓகே அப்படி தான் வருது பார்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே கொஞ்சம் நிழல்லையே வச்சு நம்ம ட்ரை ஆக்கி விட்டுறணும். காஞ்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ 2 பேருனா ஸோ இவ்வளோ போதுங்க. 2 பேருனா இவ்வளோ பிடிச்ச பிடி பார்த்துக்கோங்க. இது வந்து போதும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேங்க. இந்த வரேங்க. ஸோ கடைக்கு ஆள் வந்துட்டாங்க. இப்படி தான் பார்த்துக்கோங்க. நம்மளோட முடவாட்டுக்கால் வந்து சீச்சு வச்சுருக்கேன். இதை காய வச்சு நானும் மாமாவும் குடிக்க போகிறோம். ரீசெண்டபிளாக பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து மாமாவுக்கும் குறுக்கு வலி, முழங்கால் வலிலாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 30+ 40+நாலே எல்லாருக்குமே வர்ற ரீசன்னா இயற்கையாகவே வர்ற முட்டிக்கால் வலி தான். அந்த ஜவ்வு வந்து இதாகும். ஸோ இது வந்து கிடைக்காதவங்க வந்து நீங்கள் ஆட்டுக்காலே வாங்கி வந்து சூப்பு குடிங்க. ஒரு ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும் கிடைக்கிது, 150 ரூபாய்க்கும் கிடைக்கிது. சேம் இதில் என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதே தான்.
ஸோ நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் மலை பிரதேசத்தில் வந்து இல்லை ஆன்லைன்லேயோ கிடைக்குதான்னு சொல்லி இந்த மாதிரி வந்து போட்டு பாருங்கள். முடவாட்டுக்கால்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வாங்கி வச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். 24 நாட்கள் பார்த்தீங்கன்னா விடாமல் சாப்பிடணும். நமக்கு சாப்பிடையிலே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் பார்த்துக்கோங்க. ஸோ நானும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் லைவாகவே காட்டுறேன். சும்மா வாயில் சொன்னால் பத்தாது இல்லையா, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஓகே பாய்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க.